இதோட அர்த்தம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் மாத்திரமல்ல, முடிவுள்ள காலத்திற்கு உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதாவது இங்கு காண்கிற மணமகன் மணமகள் போல கணவன் மனைவி பிள்ளைகள் உங்கள் சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வார் அவருடைய வருகையிலே. அல்லேலூயா. எபேசியர் 1:4 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாவதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? தூய வாழ்க்கை வாழ்வதற்காக, மாசற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக, பாவமில்லாத வாழ்க்கை வாழ அவருடைய வருகையிலே நாம் முழு குடும்பமாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு இந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சென்றிருக்கிறார். நீதிமொழிகள் 31:11-12 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள். அதாவது கணவன் மனைவி இவங்க 2 பேரும் முதலில் ஒருவரை ஒருவர் நம்ப வேண்டும். சந்தேகம் வந்துவிடவே கூடாது. சந்தேகம் வந்துவிடவே கூடாது. விட்டு கொடுத்து வாழணும். மனம் விட்டு பேசி அன்பாக இருக்கணும். இதுதான் இந்த மனநாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ நீங்க 2 பேர் ஜான்சன் ஜோதி என்கிற எஸ்தர், மணமகன் மணமகள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருவரும் கணவன் மனைவியாக மாற போறாங்க. இவங்களுக்கு காலத்தில் சந்ததி உண்டாகி, அந்த சந்ததி அது வளர்ந்து அவங்க ஒரு சந்ததி உண்டாகி இது ஒரு சபையாக மாறுகிறது. அந்த முழு சபையும் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 1:12 சொல்லுகிறது, மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கவனமில்லா திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்களது மனம் எங்களுக்கு சொல்லி சாட்சியை எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் வேதத்துப்படி இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. மனிதனோட மூளை 2 விதமாக ஆக்டிவேட் ஆகும். ஒன்று லாஜிக், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல். கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 2 விதமாக யோசிப்பாங்க. லாஜிக் அப்படின்றது தான் மாம்ச ஞானம், மாம்சத்திலேயே யோசிப்பாங்க லாஜிக். ஸ்பிரிச்சுவல்ன்றது கபடமில்லாத திவ்ய உண்மை, எல்லாரையும் அன்பா நேசிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒருத்தனை பார்த்து இவன் திருடன், இது லாஜிக். ஸ்பிரிச்சுவல் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, பிசாசு இவனை திருடனாய் மாற்றிருக்கும், இதுதான் ஸ்பிரிச்சுவல். நம்ம ஸ்பிரிச்சுவல்ல வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எல்லா இடத்திலும் அன்பாகவே இருக்கலாம், எல்லா இடத்திலும் சமாதானத்தோடு இருக்கலாம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும். லாஜிக்கை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா யாரை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியதான், யாரை பார்த்தாலும் குறை சொல்ல வேண்டியதுதான். இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. உங்கள் மனசாட்சி சொல்லும் உங்களுடைய உண்மை எப்படிப்பட்டது. இதுதான் 2 கொரிந்தியர் 1:12 சொல்லப்பட்டது. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 6:35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் பலன்
பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. நீங்க யாரெல்லாம் விரோதியா நினைக்கிறீங்க, யாரெல்லாம் எளிமையா நினைக்கிறீங்க, யாரை பார்த்தா உங்களுக்கு கோபம் வருது, யாரை பார்த்தா எரிச்சல் வருது, கிறிஸ்தவர்களே சோத்திரம் சொல்லிட்டு போகும்போது இவனுக்கு போய் நான் சோத்திரம் சொல்றேன் அப்படின்னு லாஜிக்கா வேலை செய்யுது, ஸ்பிரிச்சுவல் வேலை செய்யுது. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், அதுதான் தெய்வீக அன்பு. அந்த அன்பு தான் ஒவ்வொரு குடும்பத்திலேயும், ஒரு கணவனுக்குள்ளே, ஒரு மனைவிக்குள்ளே இருக்கு. இதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ அன்பிலே வேற ஒன்று இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கைமாறுக்கு அல்லாமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் குறை மிகுதியா இருக்கும். ஒருத்தருக்கு செய்வான்னு சொல்லிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நன்மையே கிடையாது. யாரும் இல்லாதப்பட்டவங்களோ அவங்களுக்கு கூட ஆண்டவர் அதுதான் சொன்னார், உங்ககிட்ட 2 அங்கி இருந்தா ஒண்ணு கூட சாப்பிட ஆகாரம் உனக்கு திருப்தியா இருக்கும் போது இல்லாதவங்களுக்கு கொடு. கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த பலனை நம்ம பூமியில பார்க்க மாட்டோம், பரலோகத்துல பார்ப்போம். ஆண்டவர் இப்படியாக இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஜெபிக்கிறேன். ஜீசஸ். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த திருமண வைபவத்தில் ஆண்டவரை இணைக்க போகிற ஜான்சனுக்காக, மகள் ஜோதியை பேசுவதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேவன்